இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வத்த குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ வத்த குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். வத்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இப்போ நான் எண்ணெய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. இப்போ எண்ணெய் காயவும் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 4-5 பல் பூண்டு பழம் நம்ம சேர்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு இந்த குழம்பு டேஸ்டியாக தான் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பல் பூண்டு பழம் நான் சேர்த்துட்டேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் திருவின தேங்காய், நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நம்ம ஒரு 1/4 மூடி தான், அதை விட கொஞ்சம் கம்மியான அளவு தான் நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். இதே நம்ம இப்போ இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கிடணுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடி எல்லாமே வதங்கியாச்சு. இந்த ஜீரகம் வெந்தயம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ணால் இப்போ பாத்திரம் வச்சாச்சுங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இப்போ நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான வத்தல் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு தேவையான வத்த குழம்புக்கு நம்ம வடகம் தான் இது நான் வீட்டிலே போட்டோம். வெண்டி, பாவக்காய். இப்போ நம்ம இதை தான் நம்ம இப்போ இந்த வடகத்தை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு தாங்க நம்ம தாளிக்கணும். இப்போ இந்த வெண்டி வடகமும் வெண்டி வத்தலும் பாவக்காய் வடகத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு நம்ம இந்த எண்ணெயில் நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே லைட்டாக கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தக்காளி பழம் நான் இப்போ ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி பழம் நான் 3 பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி இப்போ தாளிக்கணும். புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவு தான் நான் புளியம்பழம் எடுத்திருக்கேன். புளி ஒரு 2 லெமன் அளவு எடுத்து நம்ம கரைச்சோம்னா சேர்க்கணும் வத்த குழம்புக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு இது நான் இப்போ 4-5 பேர் சாப்பிட்லாம். நான் இப்போ ரெடி பண்ணுற வத்த குழம்பு. இப்போ அந்த அளவுக்கு நான் இந்த அளவு லெமன் அளவு ஒரு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து தக்காளி நறுக்கி நம்ம அதில் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துடலாம். இந்த அளவு நான் 3 பழம் இப்போ கட் பண்ணி இதில் சேர்த்துறேன். இது நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான நம்ம மிளகாத்தூள் சேர்த்துலாம். தனி மிளகாத்தூள் தான் நான் இதில் இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். அவங்கவுங்க காரங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வறுத்த மல்லி, ஜீரகம், சோம்பு, வெந்தயமாக வறுத்த அரைச்ச பொடி தான், காரக்குழம்பு பொடி. இப்போ நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்க்குறேங்க. அது பொடி இல்லாதவங்க தான் நம்ம எல்லாமே தனியா, சீரகம் எல்லாம் வறுத்து நம்ம அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொடி இருக்கனால பொடியை நான் சேர்த்துவேன். இப்போ 4 ஸ்பூன் நான் தனியா பொடி சேர்த்துட்டேங்க, வறுத்து அரைச்ச பொடி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். புளி கரைச்சலை நம்ம சேர்த்துட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்பு எந்த அளவுக்கு நீங்கள் தேவையாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். இப்போ தண்ணி நான் தேவையான எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க.
நம்ம ஒன்றும் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் இதெல்லாம் மசாலாலாம், அதுவும் நம்ம சேர்க்கலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது ஒரு கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா நம்ம அதையும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுருவோம். இப்போ நான் உப்பு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும் பார்ப்போம். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நம்ம வதக்கி அரைச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தாளித்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அதை இதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. பெருங்காயம் வந்து பொடியிலே பெருங்காயம் சேர்த்தனால தான் நான் பெருங்காயம் உங்களுக்கு காட்டல. நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு வந்து பெருங்காயம் எடுத்துக்கிட்டால் தான் வாசமே. கட்டி பெருங்காயம் இல்லை பவுடர் பெருங்காயம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வத்த குழம்புக்கான வாசனையே செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் அலசி நல்லா வதக்கி எல்லாமே நம்ம அரைக்கையில் அது ஒரு மனமாக செம்மையாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம கொஞ்சம் வெல்லம் சர்க்கரை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சது சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம வெல்லம் தூள் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. இதை அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா இன்னொரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாட்டம் நல்லா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இந்த குழம்புக்குள்ள மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணும் பார்க்கலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வத்தெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. நல்லா வாசனையாக இருக்குது. கல்யாண வீட்டில் செய்கிற வத்த குழம்பு அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நம்ம வீட்டிலே நம்ம மசாலா அரைச்சி நம்ம செஞ்சதுனால சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ எல்லாமே இப்போ வறுத்து எடுத்த காய், வெண்டைக்காய் வத்தல், பாவக்காய் வத்தலாம் இதில் சேர்த்தாச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் இதே அளவுகளை எடுத்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.